இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோவில் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக சம்பளம் வாங்குகிறீர்கள், ஆனால் அந்த பணியை முறையாக செய்யாமல் கோவிலுக்கு துரோகம் செய்கிறீர்கள் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அறநிலையத்துறை அதிகாரிகளின் அலட்சியங்களால் ஏராளமான கோயில் சொத்துகள் பறிபோயுள்ளன என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் கண்ணனூர் மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாகவும் கோவிலுக்கு சொந்தமான கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் சேலத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு கடந்த வாரம் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் சுப்பிரமணியன், சி குமரப்பன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. இதில் நேரில் ஆஜராகுமாறு இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று காலை மீண்டும் நீதிபதிகள் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அதில்தான் நீதிபதிகள் இவ்வாறு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கின் விசாரணையின் போது நீதிபதிகள் கோயில் சொத்துக்களை பாதுகாப்பதற்காக சம்பளம் வாங்குகிறீர்கள், ஆனால் அந்த பணியை சரிவர செய்யாமல் அதற்கு துரோகம் செய்கிறீர்கள் என்று அதிகாரிகளின் அலட்சிய போக்குக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள்.